சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதன தர்மத்தை எதுக்கு ஒரு சாரர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு சாரர் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போறோம். இந்த சனாதன தர்மம் என்பது அதாவது பாத்தீங்கன்னா இந்து தர்மத்தை நம்ம இருவேறாக பிரிக்கலாம். சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம் என்று இருவேறாக பிரிக்கலாம். இதுல இந்த சனாதன தர்மம் என்பது பொதுவான கடமைகள், அதாவது நிலையான நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய பொதுவான கடமைகள். ஆனா இந்த வர்ணாசிரம தர்மம் என்பது காலத்திற்கேற்ப சூழலுக்கு ஏற்ப வகுக்கப்படுகிற கடமைகள். ஒண்ணுமே இல்ல, சனாதன தர்மம்ங்கிறது நிலையான ஒண்ணு, இது நிலையற்ற ஒண்ணு. இது தன்மை மாறாது, இது தன்மை மாறும். சூழலுக்கு ஏற்ப அந்த தன்மைகள் மாற்றிக்கொள்ளும். இந்த சனாதன தர்மம் என்பது மிகவும் தொன்மையானது, அதாவது தொன்மையான பண்பாடாக பார்க்கப்படுகிறது. இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை எதுல இருந்து எடுக்கப்பட்டதா? சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது சனாதனம்ங்கிற வார்த்தை ஒரு சமஸ்கிருத சொல். இதோடைய தோற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட தன்மையை பார்க்கலாம். முதலும் முடிவும் இல்லாத ஒரு தர்மமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இது எங்கிருந்து ஆரம்பிச்சுன்னு யாருக்கும் தெரியாது, இது எப்போ முடிய போகணும் யாருக்குமே தெரியாது. ஸோ இதை இது ரொம்ப தொன்மையானதாக எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சனாதனத்தை திருக்குறள்லையும் மகாபாரதத்திலும் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இது மிகவும் தொன்மையானதாக பார்க்கப்படுகிறது. ஆனா இது யார் நிறுவனாங்க, இதுக்குன்னு ஏதாவது நிறுவனர் இருக்காங்களா, இதுக்குன்னு ஏதாவது எழுத்தாளர் இருக்காங்களா, இதுக்குன்னு ஏதாவது ஒரு மைய அதிகாரம் இருக்கிறதா என்றால் எதுவுமே கிடையாது. அதுக்கு யாருமே உரிமை கொண்டாட முடியாத ஒரு நூலாக இது பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த சனாதன தர்மத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகான நோக்கங்கள். அனைவரிடமும் அன்பு செலுத்துதல், அனைவருக்கும் சேவை செய்தல், இந்த மாதிரி நோக்கங்களை தான் உள்கொண்டிருக்கிறது. அதாவது இதோடைய கோட்பாடுகளே ரொம்ப அழகான கோட்பாடுகளாக பார்க்கப்படுகிறது. பெற்றோரிடத்தில் எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும், இறைவனுக்கு எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும், அனைவரிடத்திலும் எப்படி அன்பு செய்யணும். அனைவரும்னா எல்லாருமே, ஆடு மாடு செடி கொடி எல்லாமே இது உள்ளடக்கியது. எல்லாரிடத்திலும் எப்படி அன்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழகான கோட்பாடுகளை கொண்டதாக தான் இதனுடைய பேசிக்கான தன்மை இதுதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுக்கப்புறம் வர காலகட்டத்தில் என்ன ஆகுது, இந்த நிலையான தன்மை கொண்ட இந்த சனாதன தர்மத்தில் வர்ணாசிரம தர்மம் கலக்கிறது. ஏன்னா சனாதன தர்மத்தோட ஒரு வீக் பாயிண்ட்னு இதை சொல்லலாம். ஏன்னா சனாதன தர்மம் எல்லா விதமான தர்மங்களையும் ஏற்றுக்கொள்ளும். இப்ப மகாபாரதத்தை ஏற்றுக்கொள்ளும், ராமாயணத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லா விதமான இந்து தர்மங்களையும் அது ஏற்றுக்கொள்றதுனாலதான் இப்ப இங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப இந்த வர்ணாசிரம தர்மம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிறப்பின் காரணமாக எவன் கீழ் எவன் மேல்னு சொல்லிட்டு அது நிலை நிறுத்துது. இவன் சூத்திரன், அவன் கீழே உள்ளவன், இவன் சத்திரியன், மேல உள்ளவன் அப்படி சொல்லிட்டு வித்தியாசம் காட்டக்கூடிய ஒரு நூல் தான், ஒரு விஷயம் தான் வர்ணாசிரம தர்மம். அப்ப இந்த சனாதன தர்மம் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சனாதன தர்மத்தோட நிலை மாறுது. அது போக வர்ணாசிரம தர்மத்தையும் நிலை மாற விடாம அதுக்குள்ள நிலையான ஒண்ணா இதுக்குள்ள கொண்டு வருது. அங்க இருந்துதான் பிரச்சனை. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சனாதன தர்மத்தை முதல்ல யார் ஏத்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜைனியர்களும் பௌத்த மதத்தினரும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அதாவது 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் இந்த அதாவது இந்து மதத்தை ஒருமைப்படுத்துவதற்காக இது இந்து மத ஒரு நூலாகவே முழுமையாக பார்க்கப்படுகிறது. இந்து மதத்திற்கே உரிய ஒரு பொருளாக சனாதன தர்மம் முழுமையாக பார்க்கப்படுகிறது. ஆனா உண்மையிலே இது இந்து மதத்தை எல்லாத்தையும் ஒருமைப்படுத்ததான் பாத்தீங்கன்னா பிரிச்சுதான் பாக்குது. என்னன்னா, இப்ப நம்ம இந்த அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம் இதுக்குள்ள நுழையும் போது, இப்போ நான் சொன்ன மாதிரி மேல கீழே இது பிரிக்குது, பாகுபடுத்துது. ஆனா சனாதனத்தோட கொள்கை என்னன்னா, எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கணும், எல்லாரையுமே ஆண் பெண் பார்க்காம எல்லாத்தையுமே சமநிலையில வழி நடத்தணும், எல்லாருமே சமமா மதிக்கணும், அவன் ஆதி முதல் அவனுடைய இறப்பு வரை அவனை சமமாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்றதுதான் சனாதன தர்மம். ஆனா வர்ணாசிரம தர்மம் இதோட கொள்கைகளை மாற்றும் பொழுது அங்க பிரச்சனை ஏற்படும். என்ன மாதிரி பிரச்சனை உண்டாகுதுன்னா, அதாவது பெண் அடிமைத்தனத்தையும் மனித அடிமைத்தனத்தையும் இது நிலைநிறுத்த பார்க்கிறது. அதாவது 97% பெரும்பான்மை இந்து மக்களுக்கு இது எதிராக அமைகிறது. அப்போ 3% மக்கள் யார், 3% சிறுபான்மை இந்து மதத்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இதுல பிராமணர்களும் அந்தணர்களும் மட்டுமே தான் வராங்க. அப்போ இது என்ன சொல்ல வர, ஒண்ணுமே இல்ல, பிராமணர்கள் கீழே தான் இந்த மொத்த இந்து மதமே, அதாவது இந்த மொத்த இந்துத்துவவாதிகள் எல்லாருமே இதுக்கு கீழே தான் அடங்குவாங்க. சோ இவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க அப்படி
அப்படின்னு சொல்லி பாகுபாடுகள் பிரிக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு இது சனாதன தர்மம்ங்கிறது பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தர்மம். ஆனா இந்த வர்ணாசிரம தர்மம் நுழையும் போது பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண் என்றால் இந்த ஒரு நிலையை வந்து கடந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய, அதாவது பெண்ணுக்கு எதிரான சட்டங்களை நிறைய வந்து முன் நிறுத்துது. இப்ப நம்ம சனாதன தர்மம் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு நிலையான தத்துவ ஞானம், நிலையான நம்பிக்கை, ஒரு மாற்ற முடியாத நித்திய சட்டமாக பார்க்கப்பட்டது இல்லையா? ஆனா இந்த இடத்துல அது முழுமையாக மாற்றப்பட்டு பெண்ணுக்கு அப்படியே, அதாவது அதோட நிலை மாறி பெண்ணை மதிக்கக்கூடிய இடத்துல இருந்த ஒண்ணு பெண்ணை எதிராக இது வந்து மாற்றி அமைக்குது. அதனாலதான் இப்ப பிரச்சனை என்னன்னா ஒண்ணுமே இல்லை, இதுல வர்ணாசிரம தர்மம் கலக்கிறது தான் இப்ப பிரச்சனை. ஸோ அது கலக்கிறனால என்ன ஆகுது, இப்ப அதாவது இப்ப அதை சப்போர்ட் பண்றவங்க அந்த மனு தர்மம், அதாவது அந்த இதை பத்தி மட்டுமே பேசுறாங்க, சனாதன தர்மத்தை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, சனாதன தர்மத்தோட தன்மையை பத்தி மட்டும் பேசுறாங்க. இதை எதுக்குறவங்க இது கலந்ததுக்கு அப்புறமா இருக்கிற பிரச்சனையை பத்தி மட்டும் பேசுறாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, இப்ப இது கலந்துருச்சு, அவ்வளவுதான், இதோட நிலை மாறிடுச்சு. அதனால இப்ப இது மக்களுக்கு எதிராகத்தான் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது போலதான் இப்ப இந்த சனாதன தர்மத்துல இந்த வர்ணாசிரம தர்மம் கலந்ததுதான் வந்து மனுஸ்மிருதி. அதனாலதான் அதுவும் முழுமையாக எதிர்க்கப்படுகிறது. தேங்க்யூ.